அனைவருக்கும் வணக்கம். ஒரு மனிதன் உயிர் வாழ 3 விஷயம் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஒன்று உணவு, இன்னொன்று உடை, 3வது இருப்பிடம். அப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு தொழில் செய்கிறவங்க உணவுக்காக அன்றாட உணவுக்காக நம்ம ஓடிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தபடியாக போகிறது உடை அப்படிங்கிற விஷயந்தான். அந்த உடை அப்படிங்கிற விஷயத்த எவ்வளவோ இந்த நூற்றாண்டில் டெக்னாலஜிஸ் டெவலப் ஆகியிருந்தாலும் இன்றளவும் பெரிய வதம்பச்சேரி அப்படிங்கிற அந்த கிராமத்தில் பல்லடத்துக்கிட்ட இருக்கிற அந்த கிராமத்தில் தறி நெய்யறத பாரம்பரிய தொழிலாக கடந்த 20 வருஷமாக பண்ணிட்டு வர்றாரு நம்ம திரு சவுடப்பன் ஐயா அவர்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் என்னதான் டெக்னாலஜி டெவலப் பண்ணாலும் பாரம்பரிய முறைப்படி இந்த நெசவு தொழில் அப்படிங்கிறத இந்த கிராமம் ஃபுல்லாக ரொம்ப சிறப்பான முறையில் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இளைஞர்களான நம்ம கலர் கலராக ஆடை உடுத்துறதுல ஃபோக்கஸ் பண்ணுறோமே தவிர அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒர்க்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுல நம்ம பார்க்க மறந்துடுறோம். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக ரோட்டரி கிளப் ஆஃப் பொள்ளாச்சி கிரீன் பேரடைஸ் சார்பாக இந்த பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு பொங்கல்னாலே உழைப்பு, உழைப்பினாலே பொங்கல், விவசாயம் சார்ந்த தொழில், கைவினை பொருட்கள் சார்ந்த தொழில், இந்த மாதிரி விஷயங்கள், கைத்தறி தொழில், இந்த மாதிரி விஷயங்கள் யார் யார் பண்ணுறாங்களோ அவங்கள நம்ம அடுத்த தலைமுறைக்கு தெரியப்படுத்தணும், அந்த விஷயங்களை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற முறையில் இந்த டைம் பெரிய வதம்பச்சேரி அப்படிங்கிற இந்த கிராமத்துக்கு ஒரு நாள் முழுக்க நெசவாளர்களோட பயணித்து ஒரு சேரீ ஒரு வேட்டி நெய்யறது எவ்வளோ சிரமமான வேலை, அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிறையா செமினார்ஸ் கற்றுக்குறோம், நிறையா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் கற்றுக்குறோம். இந்த டெக்னாலஜிக்கு நம்ம எக்கச்சக்கமான விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருக்கோம், அப்கிரேட் ஆகிட்டே இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அப்கிரேட் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் அழியாமல் இருக்கிறதுக்கும் இவ்வளோ விஷயங்கள் கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க, அவங்களுக்கு நியாயமான முறையில் எல்லா விஷயங்கள் கிடைக்கணும், அடுத்த தலைமுறைக்கு நெசவு, விவசாயம் இது போன்ற பாரம்பரிய தொழில் சார்ந்த விஷயங்களை நம்ம தெரியப்படுத்தணுங்கிறதுக்காகவும் ரோட்டரி கிளப் ஆஃப் பொள்ளாச்சி கிரீன் பேரடைஸ் இந்த பொங்கலை முன்னிட்டு நூலிலையில் பொங்கும் பொங்கல் அப்படிங்கிற தலைப்பில் நெசவு பாரதம் அப்படிங்கிற டாப்பிக்கில் ரொம்ப சிறப்பான முறையில் பெரிய வதம்பச்சேரிக்கு நெசவு நெய்யறதை பற்றின விஷயங்களை அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட காணொலி தான். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் கார்த்திக். நான் பார்த்தீங்கன்னா ரோட்டரி கிளப் ஆஃப் பொள்ளாச்சி கிரீன் பேரடைஸில் பார்த்தீங்கன்னா செக்ரட்டரியாக இருக்கேன். பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நானுமே பார்த்தீங்கன்னா ஒரு கைத்தறி நெசவு சார்ந்த ஒரு குடும்பத்தில் தான் பார்த்தீங்கன்னா நானும் வந்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேலை கைத்தறி சேலை நம்ம நெய்யறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும், அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்திருக்கோம். ஸோ நம்ம ஒரு பார்த்தீங்கன்னா இவர் பேர் பார்த்தீங்கன்னா சவுண்டப்பன். கடந்த ஒரு 20 வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கைத்தறி தொழிலில் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க ஐயா. நான் 20 வருஷமாக கைத்தறி நெசவு நெசிட்டு இருந்தேன். அப்போ காலைல கையால் சுற்றிட்டு இருந்தாரு, சீலையெல்லாம் சரியாக வர்றதில்லை. இந்த மாதிரி ரோலில் போட்டு சுற்றி கொடுக்க சொன்னாங்க. இந்த தொழில் இப்போ ஒரு 5 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கேன். ஓகேங்க. இப்போ நம்ம இது பண்ணும்போது நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸுங்கிறது கிடைக்குங்க? சீலை தரமாக இருக்கும், தரமாக வரும். கையில் சுற்றினா அதில் தளக்கங்கள் வரும், டிசைன் எல்லாம் கரெக்டாக வராது. அதனால இந்த மாதிரி சுற்றி கொடுத்தா சொசைட்டிலேயே இந்த மாதிரி ரோலில் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. அதனால் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகேங்க. சரி, நம்ம இந்த ஒரு பாவு இருக்கு இல்லைங்களா, இந்த பாவில் நமக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேலை இருக்கும்? சேலையில் ஒரு 12 சேலை வரும். 2 சேலைக்கு ஒரு கலர் போட்டு கொடுத்துருவாங்க. அப்புறம் டிசைனை பொறுத்து இந்த அஸ்திரியெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. ஓகேங்க. நம்ம ஒரு சேலை நெய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாட்கள் ஆகும் நமக்கு? அது நெய்யறவங்க பொறுத்து 2 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரே நாள் ஆகும், 2 நாளும் ஆகலாம், 3 நாளும் ஆகலாம். டிசைனை பொறுத்து நமக்கு 4 அங்கே மாறும். ஓகேங்க. ஸோ நம்ம இந்த எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற சொல்லி நம்ம கொஞ்சம் டெமோ. இதுதான் பார்த்தீங்கன்னா ரோல் நம்ம சொல்லுவாங்க. இந்த ரோல் சுற்றி தான் பார்த்திங்கன்னா நம்ம தறி நெய்யறதுக்கு பார்த்திங்கன்னா சாரீ நெய்யறதுக்கு பார்த்திங்கன்னா இது நம்ம பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஒரு சாரியை நம்மளால் நெய்ய முடியும். இந்த நீங்கள் பார்க்குற ரோலில் இருக்குது இல்லைங்களா, அந்த ரோலில் நமக்கு 9000 இலைகள், நூல் இலைகள் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கும். ஸோ அந்த நூல் இலைகள்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தமாக ஒரு பண்டல் மாதிரி நமக்கு பார்த்திங்கன்னா முதலாளி சைடில் அவங்க சைட்லேருந்து நம்ம கொடுத்துருவாங்க. அதை ப்ராப்பராக எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நேராக பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரோலை நம்ம சுற்றுறோம். இப்படி நம்ம ப்ராப்பராக நம்ம நேராக இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரோலில் நம்ம சுற்றுறது மூலிமா மட்டும்தான் நம்மளால் ஒரு நல்ல சாரீ நம்மளால் நெய்ய முடியும். ஓகேங்களா. ஸோ இதில் நமக்கு பார்த்திங்கன்னா அங்கங்கே இலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நூல் இலைகள் கட்டாய இருக்கும். ஸோ இப்படி நம்ம பண்ணுறது மூலிமா இந்த ஒரு
12 saree இருக்கக்கூடிய இந்த நூல் பண்டலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி நேராக இது பண்ணி ஒவ்வொரு நூல் இலைகள் ஏதாவது கட்டாயிருக்கு அப்படின்னா அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி விட்டுட்டு இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இலைகள் இந்த 9000 இலைகள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய இலைகள் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா கட்டாய தான் இருக்கும். அதெல்லாமே எப்படி நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறதுல இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு முக்கியமான முதல் அடியாக வந்து பார்த்திங்கன்னா saree நெய்கிறதுல இந்த முக்கியமான பேர் மீனாட்சி சுந்தரம். 66 வருஷமாக நம்ம இண்டஸ்ட்ரியல் பண்ணியிருக்கோம். எவ்வளோ நாள் எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ சேலை நெய்க்க எவ்வளோ நாள் இந்த ஒரு சீலை 3 நாளைக்கு ஒரு சீலை. அப்புறம் வேறு சேலன் பற்றி ஏதாவது வச்சுருக்காங்க? சேலன் பற்றி வேறு ஏதாவது சேலம் பற்றி அந்த சொசைட்டிக்கு நெய்கிறவங்க சொசைட்டிக்கு கொண்டு போய் கொடுக்கணும். கொடுத்து நம்ம கூலி கொடுப்பாங்க. அவங்க நூலெல்லாம் கொடுத்துருவாங்க. நாங்கள் அதை ரெடி பண்ணி நெஸ்ஸு இது பண்ணி கொண்டு போய் நெஸ்ஸு சேலை மட்டும் கொடுப்போம். நம்மளுக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அச்சு புனைத்தல் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம் இல்லைங்களா, நிறையா நூல் எல்லாமே வச்சு அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோலில் வந்து சுற்றிட்டு இருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தறியில் எப்படி நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸை நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9000 இலைகள் இருக்குது இல்லைங்களா. இந்த 9000 இலைகளை வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இலையை எடுத்து நம்ம ரோலில் இருக்கக்கூடிய பாவு நூல் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. இந்த ஒவ்வொரு நூலையுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நம்ம வந்து ஜாயின் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு ஒரு சாரியை வந்து ப்ராசஸ் பண்ணவே முடியும். நம்ம வந்து ஒரு சாரியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் ஸ்டெப் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சாரி நெய்யறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாட்டி வணக்கம் பாட்டி. உங்கள் பேர் என்னங்க பாட்டி? சரோஜினிங்களா? எத்தனை வருஷமா இந்த கைத்தறி தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை வருஷம்? 5 வருஷமாங்களா? ஓ சரி. இப்போ நீங்கள் பண்ணுற வேலைக்கு பேர் என்னங்க பாட்டி? பணிக்கிறதுங்களா? இல்லை ஒட்ட வைக்கிற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே? ஓ சரி சரி சரி. இப்போ இந்த ஒட்ட வைக்கிறதுல எத்தனை நூல் சேர்ந்து வருதுங்க பாட்டி? இப்போ நீங்கள் ஒட்ட வைக்கிறீங்கல்ல, எத்தனை நூலோட இப்போ நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க? ஓ சரி சரி பாட்டி. இதுக்கு அடுத்தது பாட்டி ஓ சரி சரி. ஓ சரி சரி சரி. எத்தனை முனை இருக்குங்க பாட்டி இதில்? என் பேர் சந்திரகுமாருங்க. எங்கள் வீட்டுக்கார பேர் சாத்திரிங்க. 2 பேரும் நெசவுத்தொழிலே செஞ்சுட்டு இருக்கிறேங்க. இந்த சீலை நேற்று எப்படி 2 நாள் ஆகுங்க. சீலைக்கு கூலி வந்து 2300 வருதுங்க. இது டை போடுறேங்க. டை சீலை வந்து டைன்னு வச்சுருங்க, பார் டைன்னு வச்சுருங்க. புட்டாவெல்லாம் மேலே இருந்து டை மட்டும் சொல்லி கொடுங்க. இந்த மாதிரி கடையில் போய் வாங்கினா 10,000 வருது சீலை. எங்களுக்கே 2300 கூலியை கொடுக்குறாங்க. அப்போ அதுபோக பட்டு முகலாம் போட்டு அவங்க ஒரு லாபம் கொடுப்பாங்க. எங்கிட்ட வாங்கி போகிறாங்க. கடைக்கு போகும்போது 10 ரூபாய்க்கு மேலே தான் வருது. எவ்வளோ வருது உங்களுக்கு தெரியலீங்க. 10 ரூபாய்க்கு மேலே கட்டி வருது. மேலப்பட்ட சரிங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாரி நெய்யறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம நுணுக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலைப்பாடுகள் இருக்கோ, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெஞ்ச சாரியை வந்து நம்ம வந்து மடிக்கிறதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நுணுக்கங்கிறது தேவைப்படும். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு பொருளை நல்லா வந்து பார்த்திங்கன்னா தயார் பண்ணிவிட்டு அதை ப்ராப்பராக டிஸ்ப்ளே பண்ணலை அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வேஸ்ட்டாக தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி தான் நம்ம நெஞ்ச சாரியை வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான வந்து ஃபோல்டிங் மடித்து வந்து பார்த்திங்கன்னா
நம்மளோட முதலாளிங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு கொடுத்தா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் ப்ராடக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் நம்மளோட saree வந்து இது பண்ண முடியும். ஸோ இதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு saree ஒவ்வொரு காட்டன் புடவையாக இருக்கட்டும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பட்டு புடவை இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நம்ம வந்து மடிக்கிறது இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போது இந்த காட்டன் புடவை இந்த பட்டு புடவை வந்து பார்த்திங்கன்னா எப்படி மடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுலையே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எத்தனை டிசைன்ஸ் இருக்குது எவ்வளோ நீளம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. இந்த பாக்ஸ் இந்த அட்டையில் வந்து பார்த்திங்கன்னா அட்டை மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேலையில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரும். ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை கலர் இருக்கக்கூடிய அட்டைகள் ஒவ்வொன்றுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான டிசைன்ஸுங்கிறது இருக்கும். மொத்தமாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100லேருந்து 150 200 அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அட்டைகளோட எண்ணிக்கைங்கிறது அதிகரிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டை ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக வந்து போயிட்டு வந்துருச்சு அப்படின்னா நமக்கான முழு டிசைனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மிஷின் மூலயமா தான் வந்து பார்த்திங்கன்னா சேலையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிசைன்ஸுங்கிறது நம்ம என் பேர் செந்தில் கிருஷ்ணன், பெரியவதம்சேரி ஊர், சூலூர் வட்டம், கோவை மாவட்டம். இந்த தொழில் வந்து ஒரு 30-40 வருஷமாக செஞ்சிட்ருக்குறோம். இது வந்து பட்டு சாரி நான் நெய்கிறது. இது வந்து ஒரு மெட்டீரியல் வெளியிருந்து கொடுத்துருவாங்க, நாங்கள் டிசைன் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இந்த சீலை நீங்கள் நெய்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கூலி கிடைக்கும்? கூலி வந்து டிசைனுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் நெஞ்சிட்டு இருக்கிறது வந்து ஒரு 2000 வந்துருக்கு, 2000 வந்துருக்கு. சேலைக்கு வந்து 2000 ரூபாய் கூலி வந்துட்டு இருக்கீங்களா? அப்போது நம்ம இந்த வியாபாரி உங்களுக்கு முதலாளி இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள்ட்ட நாங்கள் போய் வாங்குற மாதிரி இருந்தால் இந்த சேரீ எவ்வளோ வரும்? அப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையில் நம்ம போய் வாங்குற மாதிரி இருந்தால் நம்ம உங்களோட டிசைன் வந்து எவ்வளோ ரேட் வருங்க? சீலை அடக்க விலை எல்லாம் சேர்த்து வியாபாரி கிட்ட வாங்கினாங்கன்னா ஒரு 6000 வரும். 6000 6500 வரும். 6000 ரூபாய் 6500 தயாரிக்கிற வியாபாரி கிட்ட. அதே ஷோரூமுக்கு போச்சுன்னா இன்னொரு 2000 10,000 வரைக்கும் வேலை சொல்லுவாங்க. கடையிலனா வந்து 8000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய். வியாபாரி கிட்ட முதலாளி கிட்ட நம்ம வந்து வாங்குற மாதிரி இருந்தால் 700 700 7000 வரைக்கும் வாங்கலாம். 7000 ரூபாய் ரவுண்டாக வந்து வாங்குவாங்க. சரி, ஓகே. எல்லாமே பாக்ஸ் ஆகும்.